இப்போ 2020 கரெக்டாக ஒரு 120 வருஷம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு இருள் அப்படியே பூமியை மூட தொடங்குச்சு. இருள்னா லைட் இல்லாத நிலைமை இல்லை, பாவம், சபைகள் தொய்ந்து போகிற நிலைமை, படுத்து கொண்டிருக்கிற நிலைமை. அப்படியே படுத்து உக்காந்துச்சு சபை. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உற்சாகமாக ஓடிக்கிட்டு இருந்த சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க தொடங்கிருச்சு. படுக்க தொடங்கினது மாத்திரமல்ல, கடைசியாக சபை அடுத்த தலைமுறை என்ன ஆகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு படுக்க தொடங்கிருச்சு. அடுத்த ஜென்ரேஷனும் என்ன ஆகுமோன்னு தெரியாது. அதான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இப்படி படுத்து கொண்டிருக்கிற சபையை தான் கர்த்தர் எழுப்புவார். படுத்து கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுப்பார். அந்த அழைப்பை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஆரம்பித்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். இந்த எழுப்புதலை குறித்து பேசும்போது ஏலி படுத்து கொண்டிருந்தான், சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். ஏலியை எழுப்ப முடியவில்லை, கர்த்தர் சாமுவேலை எழுப்புகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அது என்ன அர்த்தம்? அது ஒரு காலிங். யாரை எழுப்புறாரு? சாமுவேலை எழுப்புகிறார். எழுப்புதல் ஏன் வருது? ரொம்ப நாளாக அப்படிதான் இருக்கு நிலைமை. சாமுவேலும் படுத்துட்டான் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு காலகட்டத்தில் ஊழியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சொல்லுவேன், நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு கோபமாக இருக்குது, ஆனாலும் அதான் நிஜம். நமக்கு முந்தின தலைமுறைக்கு உள்ளவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் விசுவாசம், நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சி. எப்படி முழங்காலில் நிற்கணும், எப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லி கொடுத்தோம்? நல்லா படிக்கணும், படித்து நல்லபடியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். படிக்கக்கூடாதா? படிப்பை விட அழைப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை விட ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நாம் இன்றைக்கி படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அது ஊழியமாக இருக்கட்டும், உலக பிரகாரமாக இருக்கட்டும். அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த உடனே ஆவியோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, படுத்தாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை படுத்துருச்சு. ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி, ஊழியத்தினுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, விசுவாசத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. போன தலைமுறையில் என்ன சொல்லி கொடுத்தோன்னா, எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம், எப்படி MBA முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம், முடித்து அந்த திட்டங்களை எப்படி சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம நினச்சிக்கிட்டோம் சபை வளர்ந்துருச்சின்னு, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருச்சின்னு. வளரல, படுத்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? எப்படி படுத்துச்சுன்றீங்க? முன்னே விட சர்ச்சு வளர்ந்துருக்குது, நிறைய சபைகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது, நிறைய சபைகள் இன்றைக்கி ஊழியக்காரர்கள்லாம் நிறைய உருவாகி இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி படுத்துருச்சுன்னு சொல்கிறீங்க? எண்ணிக்கை அதிகமாகிறதுனாலே எழுப்புதல் என்று சொன்னால், நம்மளை விட அரசியல்வாதிகிட்ட தான் எழுப்புதல் ஜாஸ்தி, அவங்ககிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி. நம்மளை விட சினிமா நடிகர்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி. எண்ணிக்கையை வைத்து எழுப்புதலை கணக்கு பண்ணக்கூடாது.